ஹாய், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் பிராம் வித் யூ. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எஸ்பிஐயில் லம்சம் முதலீடு பண்ணுறதற்கான சிறந்த ஃபண்டுகளை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃபண்டுகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 சிறந்த ஃபண்டுகள் எடுத்து கொடுக்க போகிறேன். இந்த 4 ஃபண்டுகளும் வந்து டிஃப்ரெண்டான ஃபண்டு டைப்புகள். ஸோ இந்த ஃபண்டில் முதலீடு பண்ணுறப்ப லோ ரிஸ்க்லேருந்து ஹை ரிஸ்க் வரைக்கும் உள்ள திட்டங்களை பற்றி இதில் பார்க்க போகிறோம். இந்த திட்டங்களில் முதலீடு பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு வந்து எவ்வளோ காலம் நீங்கள் முதலீடு பண்ணணும் அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் இந்த வீடியோவில் வந்து பார்ட் பை பார்ட்டாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். சப்போஸ் நீங்களும் மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணி உங்களோட ஃபினான்ஷியல் ஃப்ரீடமை நீங்கள் அடையணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, நான் எப்படி அந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடத்தை அடைஞ்சனோ என்ன மாதிரியே நீங்களும் முதலீடு பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா, இந்த 1 கோடி ரூபாய் இலக்கு அப்படிங்கிறத ஒரு கோர்ஸ் வந்து நான் லான்ச் பண்ணியிருக்கேன். அந்த கோர்ஸில் சேர்றதன் மூலம் நீங்கள் என்னோட ஓன் போர்ட்ஃபோலியோவில் நான் எப்படி முதலீடு பண்ணுறேன், என்ன மாதிரி போர்ஷன்ஸில் முதலீடு பண்ணுறேன், அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் முதலீடு பண்ணி உங்களோட வெல்த் நீங்கள் கிரியேட் பண்ணிக்க முடியும். சப்போஸ் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா, அல்லது உங்களோட ஏற்கனவே நீங்கள் பண்ணிகிட்டு இருக்க முதலீடுகள் எல்லாம் சரியாக இருக்கா, அல்லது அதை மாற்றி அமைக்கணும் நீங்கள் விரும்புனீங்கன்னா என்கிட்ட 1-to-1 செஷன் நீங்கள் புக் பண்ணிவிட்டு என்கிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கிளியர் கட்டான விஷயங்களை வந்து பல விஷயங்களை நான் சொல்லிக் கொடுப்பேன். அது மாத்திரம் இல்லாமல் எப்படி வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலாக வந்து நம்ம முதலீடு பண்ணணும், எந்த டயத்தில் எப்படி முதலீடு பண்ணணும், என்ன மாதிரியான போர்ஷன்ஸில் நம்மளோட முதலீடு வச்சுக்கணும் அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலான ஒரு விளக்கமாக இருக்கும். நீங்கள் அதை மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணுங்கள். சப்போஸ் மியூச்சுவல் ஃபண்டை பற்றி உங்களுக்கு பெரிய நாலேஜ் இல்லாட்டி எவ்ரிதிங் அபவுட் ஈக்விட்டி ஃபண்ட் அப்படிங்கிற இந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலம் மியூச்சுவல் ஃபண்டில் A to Z நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். மியூச்சுவல் ஃபண்ட் பர்ச்சேஸ் பண்ணுறதுலேருந்து அந்த ட்ரஸ்ட்டு எப்படி பில்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுலேருந்து ஒரு ஃபண்டை விற்றா நமக்கு எவ்வளோ டேக்ஸ் கால்குலேஷன் பண்ணுவாங்க அப்படிங்கிற பலவிதமான விஷயங்களை வந்து நான் இதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஒரு கோர்ஸ் எடுத்தாலே வந்து நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து ஒரு மாஸ்டர் கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ண நன்மை உங்களுக்கு கிடைக்கும். இதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். அது மாத்திரம் இல்லாமல் பின் கமெண்ட்லேயே நான் ஆட் பண்ணியிருக்கேன். அது மூலிமா நீங்கள் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரி, எதற்காக நம்ம லம்சமில் முதலீடு பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நமக்கு 2 விதமான ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டில் முதலீடு பண்ணுறது இருக்குது. ஒன்று எஸ்ஐபிங்கிறது. எஸ்ஐபி வந்து யாருக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாதம் சேலரி வாங்கக்கூடிய நபர் வந்து தொடர்ந்து முதலீடு பண்ணுறாரு. ஸோ மாதம் இன்கம் வந்தால் தான் வந்து அவர்கிட்ட முதலீடு பண்ண முடியும். அதனால தான் வந்து எஸ்ஐபிங்கிறது ஒரு பெட்டர் ஆப்ஷன்ஸாக இருக்குது. இதில் நீங்கள் முதலீடு பண்ணுறதுனால என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சப்போஸ் நீங்கள் மார்க்கெட் வந்து ஹையில் போயிட்டு இருக்கப்போ 11 ரூபாய்க்கு நீங்கள் முதலீடு பண்ணுவீங்க. சப்போஸ் மார்க்கெட் இறங்குறப்போ வந்து 10 ரூபாய் 90 காசுக்கு முதலீடு பண்ணுவீங்க. அதேமாதிரி இன்னும் டிராஸ்டிக்கலாக மார்க்கெட் இறங்குச்சுன்னா 10 ரூபாய் 50 காசுக்கும் நீங்கள் முதலீடு பண்ணுவீங்க. ஸோ இதில் ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ருப்பி காஸ்ட் ஆவரேஜில் வந்து உங்களுக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற அந்த யூனிட்டோட காஸ்ட் வந்து 10 ரூபாய் 60 காசுக்கோ அல்லது 65 காசுகளுக்கோ வந்து எல்லா ஏற்றங்களுக்கும் தகுந்த மாதிரி இதோட ருப்பி காஸ்ட் ஆவரேஜில் உங்களுக்கு கிடைக்கும். அது ஒரு பெட்டரான ஒரு ஆப்ஷன்ஸாக இருக்கும். அதே நேரத்தில் பங்கு சந்தை சரியிறப்போ வந்து உங்களுக்கு பெரிய அளவில் ஒரு பாதிப்பு வராது. ஏன்னா பங்கு சந்தை சரிஞ்சிச்சுன்னா நீங்கள் தொடர்ந்து வாங்கிக்கிட்டே இருக்க போகிறீங்க. அதெல்லாம் வந்து உங்களுக்கு அடிஷ்னல் பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ எஸ்ஐபி முதலீடை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் முதலீடு பண்ணுறதுக்கு சிறந்தது. அதே நேரத்தில் மொத்த முதலீடு செய்ய நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அதுக்கு வந்து லம்சம் 1 டைம் முதலீடு தான் வந்து சிறந்தது. ஏன் லம்சம் முதலீடு பண்ணுறது சிறந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பவர் ஆஃப் க்ரோத் கிடைக்கும். சப்போஸ் மார்க்கெட்டு திடீர்னு இறங்கியிருக்க டயத்தில் போய் நீங்கள் முதலீடு பண்ணிங்கன்னா, சப்போஸ் ஒரு 2000 பாயிண்ட் இல்லது 5000 பாயிண்ட் இறங்கியிருக்குதுன்னு வச்சுக்குவோம். அப்போ நீங்கள் பண்ணுற முதலீடு வந்து 11 ரூபாய்க்கு இருந்த யூனிட்டோட ப்ரைஸ் வந்து 10 ரூபாய் 50 காசு கிடைக்கும் பட்சத்தில் சப்போஸ் நீங்கள் ஒரு 1 லட்ச ரூபா அதில் நீங்கள் போய் பார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு குறைந்த அளவில் வந்து யூனிட் கிடைக்கும். அதே நேரத்தில் பங்கு சந்தை எப்போ வந்து மேலே ஏறுதோ அப்போ வந்து உங்களோட யூனிட்டுங்கிறது வந்து பெரிய அளவில் க்ரோத் கொடுக்கும். பட் எஸ்ஐபியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் முதலீடு பண்ணுறதுனால அந்த ரிட்டர்னை வந்து நீங்கள் உடனே நீங்கள் பார்த்துட முடியாது. லாங் டேர்மில் தான் நீங்கள் பார்க்க முடியும். அதே நேரத்தில் லம்சம் முதலீடு பொறுத்த வரைக்கும் நீங்கள் மார்க்கெட்டில் வந்து அதாவது முதலீடு பண்ணுற அந்த டைமிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் இன்றைக்கி பண்ணுற முதலீடுங்கிறது பங்கு சந்தை நாளைக்கு ஒரு 2000 பாயிண்ட்டோ அல்லது ஒரு 5000 பாயிண்ட் இறங்கிருச்சுன்னா நீங்கள் போட்ட முதலீடு வந்து கரைஞ்ச மாதிரி காட்டும். ஸோ அதெல்லாம் வந்து கேர்ஃபுல்லாக நீங்கள் முதலீடு பண்ணுறப்ப நீங்கள் நோட்டீஸ் பண்ணி நீங்கள் முதலீடு பண்ணணும். தேர்டாக பார்த்தீங்கன்னா லாங் டேர்முக்கு வந்து லம்சம் முதலீடு சிறந்தது. இன்றைக்கி வந்து நீங்கள் 10 லட்ச ரூபாவோ அல்லது 2 லட்ச ரூபா நீங்கள் பார்க் பண்ணிங்கன்னா பங்கு சந்தையை வந்து ஏறுறப்போ வந்து லாங் டேர்மில் வந்து ஒரு யூனிட் நீங்கள் 11 ரூபாய்க்கு வாங்குகிற அந்த யூனிட்டுங்கிறது பெரிய அளவில் குரோ ஆகும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் நீங்கள் பெரிய அளவில் அக்குமுலேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த பெனிஃபிட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா எஸ்சிபியோட லம்சம் கிடைக்கும். பட் அதே நேரத்தில் மார்க்கெட் ரிஸ்க்குங்கிறது இருக்குது. அதை நீங்கள் கவனமாக பார்த்து நீங்கள் முதலீடு பண்ணுறது சிறந்தது. அப்படி பார்க்குறப்ப நம்ம எஸ்பிஐயில் முதலீடு பண்ணுறதற்கு சிறந்த ஒரு 4 ஃபண்டுகளை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபண்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஐயோட லார்ஜ் கேப் ஃபண்டு. இந்த திட்டங்கள் எதுக்கு லார்ஜ் கேப் ஃபண்டுன்னு பார்த்தீங்கன்னா, லார்ஜ் கேப்னா இந்தியாவிலே சிறப்பாக செயல்படக்கூடிய டாப் 100 நிறுவனங்களை தேர்ந்தெடுத்து முதலீடு பண்ணுவாங்க. உதாரணமாக அது வந்து HDFC பேங்காக இருக்கலாம், ICICI
ஐசிஐசிஐ பேங்காக இருக்கலாம், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா பெரும் நிறுவனங்கள். அதாவது பங்கு சந்தையில் ஒரு பெரிய சரிவே வந்தாலும் சரி, இந்த நிறுவனங்களோட ஸ்டாக்கோட மதிப்பு வந்து பெரிய அளவில் குறைஞ்சிடாது. ஏன்டா எப்பெல்லாம் குறையுது அப்போ வந்து வாங்குறதுக்கு ஆளுங்க இருப்பாங்க. அப்படி இருக்கப்போ வந்து ருப்பியில் வந்து அதாவது வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ வந்து ஸ்டாக்கில் வந்து பெரிய ஒரு டிராஸ்டிக்கலான ஒரு ஃபாலோ நம்மளாட்டி பார்க்க முடியாது. அதே நேரத்தில் மிட் கேப்லையும் ஸ்மால் கேப்லையும் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் சரிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஃபண்டு லான்ச் பண்ணது 2006 லான்ச் பண்ணாங்க. இந்த ஃபண்டில் கிட்டத்தட்ட 52,830,000 crores வந்து முதலீடு இருக்குது. இந்த ஃபண்டோட எண்ணெய் விட மதிப்பு கரண்ட் ரேட் பார்த்திங்கன்னா 103.64 ஆயிருக்கு. இது இன்றைக்கி டேட்டில் நான் உங்களுக்கு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறப்ப இந்த ரேட் ஆயிருந்துச்சு. இந்த ஃபண்டோட 10 இயரோட ரிட்டர்ன் எவ்வளோ கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13.66% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அதே நேரத்தில் இந்த ஃபண்டு ஆரம்பித்த நாள்லேருந்து எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா 15.27% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இந்த ஃபண்டோட டாப் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா HDFC பேங்க் இருக்குது, அதுக்கப்புறம் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி இருக்குது, தேர்டாக பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ பேங்க் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து L&T. அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எய்ச்சர் மோட்டாரில் முதலீடு பண்ணுறீங்க. எய்ச்சர் மோட்டாரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க ஹெவி டியூட்டி ட்ரக்கு இதெல்லாம் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து என்ஃபீல்டு பைக் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்படிப்பட்ட உங்களுக்கு நல்ல பரிச்சயமான நிறுவனங்களை இவங்க முதலீடு பண்ணுறாங்க. ஸோ இந்த ஃபண்டில் வந்து ஒரு நபர் வந்து அதாவது நம்ம ஒவ்வொரு காலகட்டங்கள்லையும் நம்ம எப்படி முதலீடு பண்ணால் எவ்வளோ ரிட்டர்ன் கிடைக்கும், அதாவது ஷார்ட் டேர்மில் எப்படி கிடைக்கும், லாங் டேர்மில் எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபண்டில் ஒரு நபர் வந்து ஒரு 50,000 முதலீடு பண்ணுறதா நம்ம எடுத்துக்கலாம். அப்படி பார்க்குறப்ப வந்து இந்த ஃபண்டு வந்து எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துச்சு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஒரு வருடத்துக்கு முன்னாடி நீங்கள் இந்த ஃபண்டில் நீங்கள் முதலீடு பண்ணிங்கன்னா உங்களோட முதலீடு வந்து குறைஞ்சிருக்கும். அதோட மதிப்பு பார்த்தீங்கன்னா 49,595 ரூபாவாக இருக்கும். அதே நேரத்தில் 2 வருடத்துக்கு முன்னாடி நீங்கள் இதில் முதலீடு பண்ணிருந்தீங்கன்னா அதோட வேல்யூ வந்து 66,263 ரூபாவாக இருக்கும். 5 வருடங்களுக்கு முன்னாடி நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா 1,24,000 ரூபாய் வந்து வளர்ந்துருக்கும். 10 வருஷத்துக்கு முன்னாடி இதில் நீங்கள் முதலீடு பண்ணியிருந்தீங்கன்னா 1,84,804 ரூபாய் வளர்ந்துருக்கும். அதே நேரத்தில் இந்த ஃபண்டு ஆரம்பித்த நாள்லேருந்து இதில் நீங்கள் முதலீடு பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கி அதோட வேல்யூ வந்து 4,67,772 வளர்ந்துருக்கும். அதாவது இந்த ஃபண்டு ஆரம்பித்த நாள்லேருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய growth கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ ஷார்ட் டேர்மில் எந்த அளவு ஒரு வாலட்டிலிட்டி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் வந்து இந்த டீட்டெயில் எடுத்து கொடுத்துருக்கேன். செகண்ட் ஃபண்டாக நம்ம எதை பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா SBI கான்ட்ரா ஃபண்டு. இந்த ஃபண்டு பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணது 1999 லான்ச் பண்ணாங்க. இந்த ஃபண்டு பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ இன்வெஸ்டிங் ஃபண்டுங்கிறது. இது ரொம்ப ஹை ரிஸ்க் கொண்ட திட்டம். நம்ம ஏற்கனவே பார்த்தது லார்ஜ் கேப் ஃபண்டு. இது பார்த்தீங்கன்னா வேல்யூ இன்வெஸ்ட்மெண்ட்னா எந்த டயத்தில் வந்து ஒரு ஸ்டாக்கோட வேல்யூ குறைஞ்சிருக்கோ அப்படிப்பட்ட ஸ்டாக்காக தேர்ந்தெடுத்து போய் இவங்க முதலீடு பண்ணுவாங்க. இந்த ஃபண்டோட ஏஎம் சைஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 47,205 கோடிகளாக இருக்குது. இந்த ஃபண்டோட எண்ணெய் விட மதிப்பு வந்து 418.85 இருக்குது. அதற்கு அடுத்தது இந்த ஃபண்டோட 10 இயர் ரிட்டர்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 16.87 இருக்குது. இந்த ஃபண்டு ஆரம்பித்த நாள்லேருந்து இது வரைக்கும் கொடுத்துருக்க ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 16.47 இருக்குது. இந்த ஃபண்டில் வந்து HDFC பேங்க்கில் முதலீடு பண்ணுறாங்க, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியில் முதலீடு பண்ணுறாங்க, கோத்தக் பேங்க்கில் முதலீடு பண்ணுறாங்க, டாடா ஸ்டீலில் முதலீடு பண்ணுறாங்க, ITC லிமிட்டடில் இவங்க முதலீடு பண்ணுறாங்க. இதெல்லாம் டாப் ஹோல்டிங்காக இருக்குது. இதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் வந்து டாப் ஹோல்டிங்காக இருக்குது. இதுக்கு மேலேயும் வந்து நிறையா உங்களுக்கு பரிச்சயமான ஸ்டாக்கில் இவங்க முதலீடு பண்ணுறாங்க. இந்த ஃபண்டில் நீங்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் முதலீடு பண்ணுறீங்கன்னா நெகட்டிவில் போயிருக்கு. அதாவது இதோட விலை இறங்கியிருக்கு. 47,427 ரூபா வந்து குறைஞ்சிருக்கும். அதற்கு அடுத்தது நீங்கள் 2 வருடத்துக்கு முன்னாடி இதில் முதலீடு பண்ணிங்கன்னா 68,000க்கு மேலே வளர்ந்துருக்கு. 5 வருடங்களுக்கு முன்னாடி நீங்கள் இதில் முதலீடு பண்ணிங்கன்னா அதோட வேல்யூ வந்து 1,81,046 ரூபாய் வந்து வளர்ந்துருக்கும். அதே நேரத்தில் 10 வருஷத்துக்கு முன்னாடி இதில் முதலீடு பண்ணிங்கன்னா 2,24,000 ரூபாய் வந்து வளர்ந்துருக்கும். இந்த ஃபண்டு லான்ச் பண்ணதுலேருந்து இது வரைக்கும் நீங்கள் முதலீடு பண்ணிங்கன்னா அதோட வேல்யூ வந்து 20,94,250 ரூபாய் இருக்கும். வெறும் 50,000 வந்து எந்த அளவு growth கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். தேர்ட் ஃபண்டை நம்ம பார்க்க போகிறது SBI மிட் கேப் ஃபண்டு. இந்த ஃபண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரிஸ்க்குங்கிறது பெரிய அளவில் இருக்குது. ஏன்டா இதெல்லாம் வந்து மிட் கேப் நிறுவனங்கள்னு சொல்லுவாங்க. இந்த ஃபண்டு லான்ச் பண்ணது வந்து 2005 லான்ச் பண்ணாங்க. இதோட அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் கீழே வந்து எவ்வளோ கோடிகளுக்கு முதலீடு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 22,250 கோடிகளுக்கு முதலீடு இருக்குது. எண்ணெய் விட மதிப்பு பார்த்தீங்கன்னா 257.98 ஆயிருக்கு. இந்த ஃபண்டு வந்து 10 வருஷத்தில் கொடுத்த ரிட்டர்ன் வந்து 15.59%. இந்த ஃபண்டு லான்ச் பண்ண டயத்துலேருந்து இது வரைக்கும் கொடுத்துருக்க ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 18.96% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இந்த ஃபண்டோட டாப் ஹோல்டிங் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா கிரெசிலில் முதலீடு பண்ணுறாங்க, ஸ்ரீ சிமெண்ட், அதுக்கப்புறம் சுந்தரம் ஃபைனான்ஸ், அதுக்கப்புறம் மஹிந்திரா ஃபைனான்ஸ், ஷெஃப்லர், இப்படிப்பட்ட நிறுவனங்களை உங்களோட டாப் ஹோல்டிங்காக இருக்குது. இதற்கு மேலும் நிறைய ஸ்டாக்குகள் டீட்டெயில் இருக்குது. அதை வந்து நான் ஃபுல் டீட்டெயில் நான் கொடுக்குறேன். இது டாப் ஹோல்டிங் மாதிரி தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அடுத்தது இந்த ஃபண்டில் நீங்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் முதலீடு பண்ணிருந்தீங்கன்னா அதோட வேல்யூ வந்து எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 4,000 ருபீஸ் அப்படிங்கிற அளவுக்கு குறைஞ்சிருக்கு. அதாவது வேல்யூ வந்து 46,199 ரூபா இருக்கும். அதே நேரத்தில் 2 வருடத்துக்கு முன்னாடி நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா அதோட வேல்யூ வந்து 63,000 ரூபா வளர்ந்துருக்கும்.
5 வருடத்துக்கு முன்னாடி நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா 1,53,000ஆகவும் 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா அதோட வேல்யூ வந்து 1,95,066 ரூபா வளர்ந்துருக்கும். இதே நேரத்தில் இந்த ஃபண்டு ஆரம்பித்த நாள்லேருந்து இதில் நீங்கள் 50,000 ரூபா நீங்கள் முதலீடு பண்ணிங்கன்னா இன்றைக்கி 12 லட்ச ரூபா வந்து வளர்ந்துருக்கும். எவ்வளோ பெரிய க்ரோத் கிடச்சிருக்கு பாருங்கள். வெறும் 50,000க்கு வந்து எவ்வளோ பெரிய க்ரோத் கிடச்சிருக்கு. இதெல்லாம் வந்து பெரிய லாங் டர்மாக வந்து நம்ம ஹோல்ட் பண்ணுறதுனால தான் வந்து இவ்வளோ பெரிய க்ரோத் நம்மளாட்டி பார்க்க முடியுது. இந்த ஃபண்டு கிட்டத்தட்ட 2009 லான்ச் பண்ணாங்க. இந்த ஃபண்டில் வந்து கிட்டத்தட்ட இதோட அசெட்மெண்ட் மேனேஜ்மெண்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 35,585 கோடிகளுக்கு வந்து முதலீடு பண்ணியிருக்காங்க. இந்த ஃபண்டோட எண்ணிவிட மதிப்பு வந்து 194.70 ஆயிருக்கு. இந்த ஃபண்டு வந்து 10 வருடத்தில் கொடுத்த ரிட்டர்ன் வந்து 19.38 இருக்குது. இந்த ஃபண்டு ஆரம்பித்த நாள்லேருந்து இது வரைக்கும் கொடுத்துருக்க வருமானம் பார்த்தீங்கன்னா 23.66% வந்து ரிட்டர்ன் இருக்குது. இதை வந்து இவ்வளோ பெரிய க்ரோத் கிடச்சிருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. இது வந்து இவ்வளோ பெரிய காலம் நீங்கள் இதில் முதலீடு பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 15 வருட காலம்னு நம்ம ஆல்ரெடி பார்க்க முடியுது. 15 வருஷம் நீங்கள் இதற்கு முன்னாடி நீங்கள் முதலீடு பண்ணிங்கன்னா அதோட க்ரோத் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். டாப் ஹோல்டிங் நிறுவனங்கள் என்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள். இதெல்லாம் வந்து உங்களுக்கு பெரிய அளவில் நீங்கள் பரிச்சயம் இல்லாத நிறுவனங்களாக இருக்கும். மேபி இந்த கல்பத்ரு ப்ராஜெக்ட் மாத்திரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அடுத்தது ஈத் பேரை இருக்குது, SBFC இருக்குது, அப்புறம் ஷெலாட் ஹோட்டல்ஸ் இருக்குது. இந்த ஃபண்டில் வந்து நம்ம ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 50,000 ரூபா இதில் முதலீடு பண்ணியிருந்தால் அதோட வேல்யூ வந்து 45,000 ரூபா வந்து குறைஞ்சிருக்கும். கடந்த செப்டம்பர்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா மிட் கேப்பும் சரி ஸ்மால் கேப்பும் சரி பெரிய அளவில் க்ரோ ஆகலை. அதனால தான் வந்து நீங்கள் நெகட்டிவ் பார்க்க முடியுது. இது ஒரு வருஷத்து ரிட்டர்னை பொறுத்த வரைக்கும். அதே நேரத்தில் நீங்கள் 2 வருஷத்துக்கு முன்னாடி இதில் 50,000 போட்டிருந்தீங்கன்னா 62,000 ரூபா வளர்ந்துருக்கும். 5 வருடத்துக்கு முன்னாடி நீங்கள் 50,000 போட்டிருந்தீங்கன்னா 1,44,000 வளர்ந்துருக்கும். 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் 50,000 போட்டிருந்தீங்கன்னா அது 2,74,180 ரூபா வளர்ந்துருக்கும். அதே நேரத்தில் இந்த ஃபண்டு லான்ச் பண்ண டயத்தில் இது வரைக்கும் நீங்கள் பார்க் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட வேல்யூ வந்து 9,73,500 ரூபா வளர்ந்துருக்கும். ஸோ இதற்கு எடுத்துக்கிட்ட காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 15 வருஷத்துக்கு வந்து நீங்கள் 50,000 ரூபா மாத்திரம் நீங்கள் முதலீடு பண்ணிங்கன்னா இன்றைக்கி ஆல்மோஸ்ட் ஒரு 10 லட்ச ரூபா அப்படிங்கிற அளவுக்கு வளர்ந்துருக்கு. சரி, இந்த ஃபண்டில் வந்து யார் முதலீடு பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப்பை பொறுத்த வரைக்கும் உங்களோட முதலீடு காலம் வந்து 5லேருந்து 7 வருடம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் முதலீடு பண்ணலாம். அதே நேரத்தில் உங்களுக்கு முதலீடு காலம் வந்து 7லேருந்து 10 வருடம் வரைக்கும் இருக்கும் பட்சத்தில் வந்து நீங்கள் வேல்யூ ஃபண்ட், அதாவது SBIயோட வேல்யூ ஃபண்ட் கான்ட்ரா ஃபண்டில் நீங்கள் முதலீடு பண்ணலாம். அதேமாதிரி மிட் கேப் ஃபண்டை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். 10 வருஷத்துக்கு மேலே உங்களோட முதலீடு காலம் இருக்கும் பட்சத்தில் வந்து நீங்கள் SBI ஸ்மால் கேப் ஃபண்டை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். ஸோ லாங் டர்மை பொறுத்த வரைக்கும் அதோட க்ரோத் எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். SBIயில் சிறப்பாக செயல்படக்கூடிய ஃபண்டுகளோட அந்த டீட்டெயில் எடுத்து கொடுத்துருந்தேன். இதில் முதலீடு பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ரிஸ்க் அப்பிடேட்டுக்கு எந்த ஃபண்டு சரியாக இருக்கும் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு முதலீடு பண்ணுங்கள். பெரிய அளவில் கொண்டு போய் உங்களோட பணத்தை வந்து ஸ்மால் கேப்பில் பார்க் பண்ணாதீங்க. ஏன்னா மார்க்கெட் வாலட்டிலிட்டியில் இருக்கிறப்ப வந்து ஸ்மால் கேப் ஸ்டாக்கில் தான் வந்து பெரிய அளவில் ஃபால் ஆகும். அதனால் உங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து சரியாக கட்டமைச்சிக்கிட்டு முதலீடு பண்ணுறது சிறந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதே மாதிரி ஒரு நல்ல டாப்பிக்கோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.